எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடினமான அடிமைத்தனத்தில் வாழ்ந்த காலம் அது. பார்வோன் கொடுத்த கொடிய கட்டளையின் காரணமாக எபிரேயர்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தில் இருந்தன. அந்த இருண்ட காலத்தில் ஒரு எபிரேய குடும்பத்தில் ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் பின்னர் உலக வரலாற்றையே மாற்றப்போகும் மோசே. மோசேயின் தாய் யோகேபேத் தனது குழந்தையை மிகவும் நேசித்தாள். பார்வோனின் கட்டளையை அறிந்திருந்தாலும் அவள் தன் குழந்தையை காப்பாற்ற முடிவு செய்தாள். 3 மாதங்கள் வரை அவள் குழந்தையை வீட்டில் மறைத்து வைத்தாள். ஆனால் நாட்கள் கடந்தபோது குழந்தையை மறைத்து வைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. அப்போது அவள் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாள். ஒரு சிறிய கூடை செய்து அதை நீர் புகாதபடி பூசினாள். பிறகு அந்த கூடைக்குள் குழந்தையை வைத்து நைல் நதிக்கரையில் இருக்கும் நாணல் களைகளுக்குள் வைத்தாள். மோசேயின் சகோதரி மிரியாம் தூரத்தில் நின்று அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் என்று கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் பார்வோனின் மகள் நைல் நதிக்கு குளிக்க வந்தாள். அவள் நாணல்களுக்குள் இருந்த அந்த கூடையை கவனித்தாள். அதை திறந்தபோது உள்ளே அழுகையுடன் இருந்த ஒரு சிறிய குழந்தையை பார்த்தாள். அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவளுடைய மனதில் இரக்கம் எழுந்தது. இது எபிரேயர்களின் குழந்தை என்று அவள் உணர்ந்தாள். ஆனால் அவள் அந்த குழந்தையை காப்பாற்ற முடிவு செய்தாள். அந்த நேரத்தில் மிரியாம் அவளிடம் வந்து, இந்த குழந்தைக்கு பாலூட்ட ஒரு எபிரேய பெண்ணை அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் சம்மதித்தாள். அப்படியே மிரியாம் ஓடி சென்று தனது அம்மாவையே அழைத்து வந்தாள். அப்படியாக மோசேயின் சொந்த தாய்தான் தனது குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கும் வாய்ப்பை பெற்றாள். குழந்தை சிறிது வளர்ந்த பின் அவனை பார்வோனின் மகளிடம் கொண்டு சென்றார்கள். அவள் அவனை தனது மகனாக ஏற்றுக்கொண்டாள். அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தாள். நீரிலிருந்து எடுத்தவன் என்ற அர்த்தம் கொண்ட பெயரது. மோசே எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்தான். அவன் ராஜகுமாரன் போல வாழ்ந்தாலும் தனது உண்மையான மக்கள் எபிரேயர்கள் என்பதை அவன் மறக்கவில்லை. ஒரு நாள் மோசே வெளியே சென்றபோது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேய அடிமையை கொடுமையாக அடிப்பதை பார்த்தான். அதை பார்த்த மோசே கோபம் கொண்டான். அவன் அந்த எகிப்தியனை அடித்துக் கொன்றான். இந்த சம்பவம் பிறருக்கு தெரிய வந்தது. பார்வோன் மோசேயை கொல்ல முயன்றான். அதனால் மோசே எகிப்தை விட்டு ஓடி மீதியான் என்ற தேசத்துக்கு போனான். அங்கு அவன் ஒரு கிணற்றருகே சில பெண்களுக்கு உதவினான். அவர்கள் தந்தை எத்திரோ மோசேயை தனது வீட்டிற்கு அழைத்தார். அங்கே அவன் தங்கி வாழ ஆரம்பித்தான். பின்னர் அவன் சிப்போரா என்ற பெண்ணை திருமணம் செய்தான். அவன் ஒரு மேய்ப்பனாக அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் தேவன் மோசேயை மறக்கவில்லை. ஒரு நாள் தேவன் அவனை ஒரு அற்புதமான முறையில் அழைக்கப் போகிறார். அந்த அழைப்பின் மூலம் மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பெரிய தலைவனாக மாறப்போகிறார். இதுதான் வேதாகமத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வரலாற்றின் அடுத்த முக்கியமான ஆரம்பம்.